பாருங்க, இதுதான் வந்துட்டு ரைட்டிங் பேப்பர். Okay, so writing paper la vandu you are going to write 3 essays. We have part 1, part 2, part 3. So ipo neenga senjidhu vandu part 1. Ipo neenga senjittu vandu part 1 email. Okay, இது வந்துட்டு sometimes வந்துட்டு short message அப்படி கூட மாத்துவாங்க. Remember in about 80 words. Okay, 80 wordsனாக்க exactly 80 words இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு 90 words எழுதலாம், நீங்க 100 words எழுதலாம், நீங்க 120 words கூட எழுதலாம். ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல உட்காரக்குள்ள வந்துட்டு ஒரு ஹோல் செட் அப்படியே கொடுப்பாங்க. Where you have part 1, part 2, part 3. So இந்த 3 பார்ட்மே வந்துட்டு நீங்க 1.5 மணி நேரத்துல முடிச்சிடணும். 1 jam 30 minit. அதனாலதான் சொல்றேன், டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து 20 நிமிஷத்துல நீங்க முடிக்க பார்க்கணும். பார்ட் 1 வந்துட்டு 20 நிமிஷத்துல நீங்க முடிக்க பார்க்கணும். பார்ட் 2 வந்துட்டு 30 மினிட்ஸ்ல முடிக்க பார்க்கணும். பார்ட் 3 வந்துட்டு 40 மினிட்ஸ்ல முடிக்க பார்க்கணும். ஏன்னா நீங்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க. Karangan nombor 1 வந்துட்டு lebih kurang 80 perkataan. Karangan nombor 2 வந்துட்டு lebih kurang 125 to 150 words. அப்ப words வந்து கூடும் பொழுது டைமும் கொஞ்சம் கூடும். கடைசி இந்த part 3 வந்து நீங்க பாத்தீங்கன்னா 200 to 250 words. இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் இந்த கரங்கான் வந்துட்டு. அப்ப நீங்க டைம் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு தேவைப்படும். சோ அதனால தான் நான் சொல்றேன், you have to know on how to manage your time. So that is very important. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, எது எப்படி இருந்தாலும் இந்த 3 பார்ட்ஸ்மே வந்துட்டு டோட்டல் மார்க் if you were to see 20 20 20. அதனால நீங்க என்ன செய்யணும், 3 கட்டுரையுமே வந்துட்டு நல்லா செய்யணும். ஏன்னா அதனுடைய வெயிட்டேஜ் பாருங்க 20 20 20. சரிங்களா? சரி, இப்ப இதுதான் the overall message இன்றைக்கு. சரி, இதுதான் கேள்வி. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல வந்துட்டு கேள்வியை நீங்க படிக்கணும். கேள்வியை படிக்கும் பொழுது முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நீங்க அண்டர்லைன் பண்ணணும். சோ அதனாலதான் முதல்ல நாங்க உங்களை எழுத சொன்ன அந்த கேள்வி யார் யாரு எழுதிருக்கீங்களோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதை நீங்க அங்க அண்டர்லைன் பண்ண போறீங்க உங்களுடைய அந்த புத்தகத்துல. சரிங்களா? ரைட். பார்ட் 1, you must answer this question. You must அப்படின்னாக்க ஆப்ஷன் இல்லை, இது கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணி ஆகணும். பார்ட் 1, question 1. You received an email from your new friend Amy. அப்ப முதல்ல நீங்க வந்துட்டு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு இமெயில் கிடைச்சிருக்கு. அந்த இமெயில் வந்துட்டு from your new friend Amy. So இதை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். இது வந்து one important message, right? From your new friend and your new friend's name is Amy. அப்ப நீங்க பேர் மாத்தக்கூடாது. So அதுதான் one important information. Okay, please underline, yeah? New friend Amy. அது வந்துட்டு ஒரு important point. Number 2, அந்த Amy வந்துட்டு who has just moved to your hometown. Amy வந்துட்டு இப்பதான் வந்துட்டு நீங்க இருக்கிற இடத்துக்கு மாறி வந்திருக்காங்க. Okay, so Amy இவ்வளவு நாளா வந்துட்டு வேற இடத்துல இருந்திருக்காங்க. Now she has moved to your hometown. So உங்க ஹோம்டவுனுக்கு அவங்க மாறி வந்திருக்காங்க. அது வந்துட்டு இரண்டாவது விஷயம். So இப்படிதான் நீங்க கேள்வியை வந்துட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இப்ப அவங்க எழுதுறாங்க பாருங்க. Hi, the school holiday is finally here. இப்ப கூடி சீக்கிரம் வந்துட்டு ஸ்கூல் ஹாலிடே வரப்போகுது. Let's go for a picnic. அது பாருங்க இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்கூல் லீவு வரப்போகுது, நம்ம வந்துட்டு பிக்னிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமி சொல்றாங்க. Let's go for a picnic with our friends. நம்மளுடைய நண்பர் கூட பிக்னிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அது வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? அப்ப ஸ்கூல் ஹாலிடே அண்டர்லைன் பண்ணுங்க. Go for a picnic with our friends. அதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. இப்படிதான் நீங்க கேள்வியை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், இங்கதான் மிக முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கு. The school holiday is finally here. Let's go for a picnic with our friends. இது வந்துட்டு ஒரு ஜெனரலான ஒரு கருத்து. ஓகே, satu maklumat yang umum. ஆனா kehendak soalan, இந்த கேள்வியில வந்துட்டு 3 முக்கிய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுதான் மிக முக்கியம். Where shall we go? எங்க போலாம் அப்படின்னு கேள்வியில இருக்கு பாருங்க. Where shall we go? அது அண்டர்லைன் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பாகியான் வந்து நீங்க எழுதிருக்கணும் உங்களுடைய கட்டுரையில. எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும்.
Part 2, okay, இது அண்டர்லைன் பண்ணிட்டீங்க தானே. அடுத்தது வந்துட்டு what can we do there? அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? Apakah yang kita dapat buat di situ? What can we do there? So this is actually the second part of the question. Then what should we bring? நம்ம அங்க என்ன கொண்டு போகணும்? என்ன பொருட்கள்லாம் கொண்டு போகலாம்? Apa bahan yang perlu kita buat? Bawa. Apakah benda yang patut kita bawa? Okay, so அதுதான் வந்துட்டு the third part of the question. What should we bring? So இந்த கேள்வி நீங்க படிக்கும் பொழுது இது வந்துட்டு masih lagi maklumat umum. அந்த கேள்வியில என்ன கேக்குறாங்க? Where shall we go? நம்ம எங்க போகலாம்? அடுத்தது what can we do there? அங்க போய் நம்ம என்ன செய்யலாம்? அடுத்தது what should we bring? என்ன கொண்டு போகலாம்? சோ இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா உங்களுடைய கட்டுரையில நீங்க எழுதிருக்கணும். Okay, I will be waiting for your reply. Bye. அவ்வளவுதான். மிகவும் சுலபமான ஒரு கேள்வி. சோ இந்த கேள்வி நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியணும் கேள்வியில இது கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் நீங்க கேள்வியை படிச்சு நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். But later, yes. And the three purpose for this questions வந்து திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே, முதல்ல வந்துட்டு where shall we go? இது வந்துட்டு கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருக்கணும். This is part 1 of the question. Part 2, what can we do there? அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? Part 3, what should we bring? எங்க என்னென்ன பொருட்கள் கொண்டு போகலாம்? சோ இந்த மூன்றுமே வந்துட்டு இந்த கேள்வியில கொடுத்திருக்காங்க. அப்ப கேள்வியில கொடுத்துருக்காங்க, அதுக்கான பதில் தான் நம்ம எழுத போறோம். அப்பதான் நமக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, சோ I will be waiting for your reply. Bye. அதுக்கு அடுத்தது now write an email to your friend in about 80 words. In about 80 words னா ஏறக்குறைய, அதாவது lebih kurang. சோ நீங்க 80, 90, 100 எழுதலாம். Write the answer below. சோ உங்களுக்கு அந்த கேள்வி தாளிலே வந்துட்டு இடம் இருக்கும், அங்க நீங்க எழுதிருவீங்க. சரிங்களா? alright, முதலாவது நம்ம இங்க பாருங்க, இப்படிதான் கேள்வி நீங்க அனாலிசிஸ் செய்ய போறீங்க. Okay, you received an email from your new friend Amy who has just moved to your hometown. So இந்த முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நீங்க அண்டர்லைன் பண்ணணும். Okay, let's go for a picnic with our friends. அடுத்தது பாருங்க, இங்க கேள்வி கொடுத்திருக்காங்க. Where shall we go? What can we do there? What should we bring? So நீங்க நோட்ஸ்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நியூ ஃப்ரெண்ட் வந்துட்டு Amy. அவங்க எங்க இருந்திருக்காங்க? Move to your hometown. இப்போ உள்ள விஷயம் என்னது? ஸ்கூல் ஹாலிடே வருது, அதனால let's go for a picnic with friends. அதற்கு பிறகு பாருங்க இந்த 3 விஷயங்கள் இருக்குது. Where to go, what to do, what to bring. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கேள்வியில இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க. இதுதான் நீங்க எழுத போறீங்க உங்களுடைய ஆன்சர்ல. சரிங்களா? மிக முக்கியமா நீங்க என்ன எழுதணும்னா, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, where shall we go, what can we do, what should we bring. சோ இந்த கடைசி 3 பாக தான் முக்கியமா நீங்க எழுதணும். சரிங்களா? அதுதான் இந்த கேள்வியில வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நீங்க வந்துட்டு டிராஃப்ட் பண்ணும் பொழுது இங்க பாருங்க, ஒரு உதாரணம் நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. டிராஃப்ட் பண்ணும் பொழுது where to go அப்ப நீங்க சொல்லலாம் park, இல்ல beach, இல்லது waterfall. ஆனா if possible try to give a specific name. சும்மா நம்ம வந்துட்டு சரி நம்ம வந்து பீச்சுக்கு போலாம், பிறகு உங்களோட கேள்வியில வந்துட்டு திரும்ப உங்க கூட்டாளி கேட்பாங்க பீச்னா எந்த பீச்? சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கேட்கறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கிளியர் கட்டா ஒரு இடத்தோட பேர் எழுதினாக்கா இன்னும் நமக்கு வந்து மார்க் வந்துட்டு இன்னும் அதிகமா கிடைக்கும். We will be getting higher marks because we are giving specific information. சோ நான் சொல்றேன் ஏன் இதெல்லாம் முக்கியம் சொல்லிட்டு, பிறகு நம்ம வந்து மார்க்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்க லேர்ன் பண்ணுவீங்க ஏன் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான எக்ஸாம்பிள் ஓகே கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, சோ பொதுவா நீங்க வந்து இப்ப ஐடியா கொடுக்குறீங்க. ஓகே, we can go to park, or maybe we can go to beach, or maybe we can go to waterfall, right?
ஒரு சிலர் வந்துட்டு ஒண்ணுதான் எழுதுவாங்க. லெட்ஸ் கோ ஓகே டு அ பீச். எஸ், அது வந்துட்டு தப்பு இல்ல, சரிதான். ஓகே, நீங்க ஒரு இடமும் கொடுக்கலாம், நீங்க 2 இடம் கூட கொடுக்கலாம். ஆனா if possible try to give the name of the place that you are going. Right? அது வந்துட்டு மிக முக்கியம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு என்ன கேட்டாங்க கேள்வியில, what can we do there? சரி, அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? Okay, can you see here? You can play games, you can chat, you can get to know each other better. So என்ன ஆக்டிவிட்டி நீங்க எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. என்ன கேள்வியில கேட்டிருக்காங்க, what can we do there? அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? சோ நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எழுதுறதுனாலே உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? alright, பாகியம் கத்திக்கு வந்துட்டு what should we bring? என்ன கொண்டு போகணும்? ஓகே, what to bring? Food and drinks. மேட், ஓகே, அதாவது பாய் அந்த மாதிரியா, டிக்கார், அம்ப்ரெல்லா, பால் அண்ட் அதர்ஸ். சோ நீங்க திங்ஸ் எழுதினாலே என்னென்ன நீங்க கொண்டு போறீங்க, ஓகே, அப்ப saja barang yang anda perlu membawa ataupun hendak membawa எழுதினாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த பாட்டுக்கு மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் முதல்ல நீங்க செய்யணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டைம் வந்து நமக்கு ஓடும். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா செய்ய பார்க்கணும். சரிங்களா? சரி, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இந்த பாட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருப்பாங்க. ஓகே, where shall we go? ஓகே, we shall go to Malacca அப்படி சொல்லிடுவாங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது வந்துட்டு what can we do there? அதை எழுதிடுவாங்க. இந்த ஒரு பார்ட் வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே, what should we bring? மறந்துட்டு இருப்பாங்க. அல்லது மேபி வந்துட்டு அவங்க நினைச்சிருக்கலாம், இதான் 2 ஆன்சர் பண்ணிட்டுங்க, இது தேவையில்ல. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய மார்க்ல வந்துட்டு வெட்டிடுவாங்க. அதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், எப்படி உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். சோ இது நீங்க செஞ்ச பிறகு எழுதும் பொழுது நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தணும். ஓகே, பாருங்க, for, and, but, or, so, furthermore, although, in addition, moreover, besides, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஃபினெட்லி கட்டுரையில அதிகமான புள்ளிகள் கொடுப்பாங்க. ரைட்? அது எங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அதனை தவிர்த்து நீங்க இந்த மாதிரி ஓகே சம் குட் எக்ஸ்பிரஷன்ஸ் பயன்படுத்தலாம். இப்ப நீங்க பிக்னிக் போறீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கும். யூ வில் ஃபீல் ஹாப்பி. சோ ஹாப்பியா இருக்கிற வந்து நீங்க வந்துட்டு எப்படி சொல்ல போறீங்க? எத்தனை தடவை நம்ம வந்துட்டு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு எழுத போறோம். சோ ஒரு சில புதிய சொற்களை நம்ம பயன்படுத்தலாம். idioms, அதாவது bahasa Melayu வந்துட்டு சிம்பிளான bahasa, பெரிய bahasa. இப்ப தமிழ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பழமொழிகள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் 3 கொடுக்குறேன். have a blast. have a blastனாக்கா ரொம்ப ஃபன் அல்லது எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட், அதுதான் have a blast. have a way of timeனா யாருக்குரிய அதே மாதிரிதான். ஓகே, ரொம்ப ஃபன், ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட், அதுதான் whale of time. உங்களால மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு டைம், whale of time. அடுத்தது வந்துட்டு barrel of laughs. ஓகே, barrel of laughsனாக்கா you enjoy very much, you enjoy very much. சோ இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னாக்கா உங்களோட கட்டுரையில பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சரி, நீங்க இதை நீங்க எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு லெட்ஸ் சே உங்களோட கட்டுரை வந்துட்டு something which is happy, அப்ப இதை நீங்க பயன்படுத்தலாம். ஓகேவா? இந்த 3 idiom நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, you can actually snapshot or screenshot or maybe you can write these 3 idioms in your notebook. Okay, have a blast அப்படின்னா to have a very fun and exciting time. இது வந்து நீங்க ரொம்ப கட்டுரையில பயன்படுத்தலாம். எந்தெந்த கட்டுரை வந்துட்டு ஹாப்பியா இருக்குதோ, ஹாப்பியான ஓகே மொமெண்ட் நீங்க ஷேர் பண்றீங்களோ, so you can actually use these idioms in your essay. Right? அடுத்து வந்து barrel of laughs. Okay, a source of fun, amusement. Amusementனா having fun. இப்படி நீங்க எழுதும் பொழுது you can avoid using happy 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 happy. இல்லனாக்கா 4-5 தடவை ஒரே வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே, நோட் புக்ல ஓகே இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா
நீங்க வந்துட்டு எந்தெந்த கட்டுரை வந்துட்டு ஹாப்பியா நீங்க எழுதுறீங்களோ, ஓகே, டு ஷோ தட் யூ ஆர் ஹாப்பி, ஓகே, untuk menunjukkan kegembiraan. சோ இந்த 3 ஈடியமும் நீங்க பயன்படுத்தலாம் பழமொழிகளை. ஓகே, சோ கண்டென்ட்னா ஈஸி. நீங்க என்ன எழுதுறீங்களோ அது வந்துட்டு கேள்விக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நீங்க என்ன ஈஸி எழுதினாலும் கேள்விக்கு ஜவாப் பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த கேள்வியில என்ன கொடுத்தாங்க, part 1 வந்துட்டு where shall we go, எங்க போலாம். அப்ப உங்களோட ஈஸிலாம் வந்துட்டு எங்க போலாம்னு பேசணும். அடுத்தது என்னது, what can we do there, அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யலாம். அப்ப உங்களோட ஈஸி வந்துட்டு இந்த வகையான ஆன்சர் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு what should we bring, நம்ம என்ன கொண்டு போகலாம். சோ இந்த 3 பார்ட் பத்தி நீங்க எழுதினீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு சி வந்துட்டு 4 இல்லைன்னா 5 கிடைச்சிடும். அவங்க கேட்காத நீங்க எழுதுனீங்கன்னா, கேட்டது எழுதலன்னா இது வந்துட்டு 2, 3 கூடிரும், அது 1 கூட கிடைக்கும். சோ இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அது எழுதணும். ஒரு சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, என்ன கேட்டிருக்காங்களோ அது எழுதாம இவங்க இஷ்டத்துக்கு வேற என்னெல்லாம் எழுதுவாங்க, 2 பக்கம் 3 பக்கம் எழுதி தருவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு 1 கோசம் முடிச்சிடலாம். சோ that is very very important. Okay, content ஈஸி. கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கு ஏற்ப நம்மளுடைய கட்டுரை இருக்கணும். ஓகேங்களா? சோ இங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க உதாரணத்துக்கு உங்களோட கட்டுரையில எழுதிருக்கீங்க, I want to go to, okay, shall we go to Desaru beach. ஓகே, அப்ப ஒரு பார்ட் நீங்க ஆன்சர் பண்றீங்க பாருங்க, where shall we go, we shall go to Desaru beach. ஆன்சர் பண்றீங்க தானே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க மார்க் இருக்கு. அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஏன் டேசாரு பீச்சுக்கு போலாம். ஓகே, that beach is very beautiful, we can enjoy the fresh air. சோ நீங்க அந்த பீச்சை எக்ஸ்பிளைன் பண்றீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஓகே, அப்ப ஒரு பார்ட் உங்களுக்கு வந்துருச்சா, அப்ப ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இங்க மார்க்ஸ் இருக்குது, கண்டென்ட்ல மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது என்ன பார்ட், ஓகே, சோ அங்க ஏன் நீங்க அங்க போறீங்க, நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்க செய்யலாம். இப்ப நீங்க உதாரணம் கொடுக்கணும், what can we do there, we can actually play beach volleyball, we can also enjoy swimming in the sea, and at the same time we can also collect seashells. பாருங்க, இதெல்லாம் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம அங்க செய்யலாம், பீச்ல செய்யலாம்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அப்ப இங்க வந்துட்டு மார்க் ஏறும். இங்க மேக்சிமம் 5, சரிங்களா? அடுத்தது வந்துட்டு என்னெல்லாம் கொண்டு போகணும், what should we bring. சோ நீங்க உங்க கட்டுரை எழுதுறீங்க, we should bring some food and drinks, we should also bring a ball or umbrella. சோ இதெல்லாம் நீங்க எழுதும் பொழுது இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 5 கிடைச்சிடும், குறைந்தபட்சம் 4 கிடைச்சிடும். பாருங்க, இவ்வளவு ஈஸியா நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம். Do you understand on how to score in your essay now? Yes, teacher. So you must read question carefully. கேள்வியை படிச்சுட்டு கேள்வியில என்ன கேக்குறாங்க அதுக்கு ஏற்ப நம்ம எழுதும் பொழுது உங்களுக்கு கண்டென்ட்னா ஈஸில மார்க் கிடைச்சிடும். ஓகே, அடுத்தது வந்துட்டு கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட். கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட்னா உங்களால கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுதுந்து வந்துட்டு கேள்விய ஏற்றவாறு இருக்கா. உதாரணத்துக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில, ஸ்கூல் ஹாலிடே வருது, நம்ம பிக்னிக்கு நம்ம கூட்டாளி கூட போகலாம். சரி, எங்க போகலாம், அங்க போயிட்டு என்னென்ன செய்யலாம், என்னென்ன பொருட்கள் நம்ம கொண்டு போகணும், இதுதான் கேள்வி. அப்ப உங்களோட கேள்வியில இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி எழுதாம வேற ஏதாச்சும் எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு போன வருஷம் நான் வந்துட்டு எங்க மாமாவோட கல்யாணத்துக்கு போனேன், ரைட், அங்க நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்தேன். ஓகே, மாமாவோட கல்யாணம் வந்துட்டு மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. பிறகு காடியில அந்த வீட்டுக்கு வந்தோம், திடீர்னு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கேள்வி புரியல. கேள்வி புரியாமல் நீங்க என்ன எழுதினாலும் இங்க வந்துட்டு கோசம் உடனே கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட். ஓகே, கேள்விக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விடை எழுத தெரியலன்னு சொல்லிட்டு இங்க கோசம் போட்டுருவாங்க. சோ அதனாலதான் சொல்ல வர்றேன், கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னாக்கா ஈஸியில உடனே உங்களுக்கு 4-5 கொடுத்துருவாங்க. நீங்க உங்களுடைய ஈஸி 4-5 கிடைக்கும் பொழுது இங்கேயும் ஆட்டோமேட்டிக்
4-5 விழுந்துரும். ஏன்னா இதுவும் வந்துட்டு அடுக்காய்த்தான். உங்களுக்கு கேள்வியை புரிஞ்சனாலதான் உங்களோட ஈஸிலாம் சரியா இருக்கும். சோ அதனால இந்த CA இது ரெண்டும் அடுக்காய்த்தான். ஓட முடியாது ரொம்ப தூரம். அதனால சொல்றேன், try to read the question carefully and then answer according to the question. எத்தனை பாகங்கள் கேள்வியில இருக்குன்னு பாருங்க. என்னெல்லாம் கேக்குறாங்க. அதனாலதான் நீங்க அது சொன்னல உங்க 3 பார்ட் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். இந்த கேள்வியில 3 பாகியம் இருக்குது தானே? Where shall we go? What can we do? And what should we bring? இது 2 தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. 3வது செய்யல. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இங்க 5 கிடைக்காது. மேக்ஸிமம் 3 போடுவானுங்க. அதனால தான் சொல்றேன், try to read the question carefully and then write according to the question. சரி, அடுத்தது வந்துட்டு ஆர்கனைசேஷனா உங்களுடைய கட்டுரையை எவ்வளவு அழகா நீங்க கோர்வையா எழுதுறீங்க. mengikut urutan yang betul. Urutan yang betulனாக்கா இப்ப 1வது சொந்தம் வந்துட்டு பேராகிராஃப். எடுத்த கையோட முதல்ல நீங்க எழுத முடியாது. ஓகே we go to beach அப்படின்னு எழுத முடியாது. கட்டுரைனாக்க முக்கடிமா சொல்லுவாங்க. இன்ட்ரோடக்ஷன், சிம்பிளான இன்ட்ரோடக்ஷன். ஹாய் Amy, I'm happy to hear from you. முடிஞ்சு, அவ்வளவுதான். வளன்னு எழுத தேவையில்ல. அதனால CFR என்ன சொல்றாங்கனாக்கா தேவைப்பட்டதை மட்டும் எழுதுங்க. ஓகே குட். சோ அப்ப இங்க நீங்க வந்துட்டு கேள்வியை படிச்சுட்டு அதுக்கு ஏற்ப மாதிரி எழுதும் பொழுது உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, சோ கட்டுரையில இருந்து எடுத்த கையோட நேர ஈஸிக்கு போயிடாதீங்க. இன்ட்ரோடக்ஷன், சிம்பிளான இன்ட்ரோடக்ஷன். ஹாய் Amy, how are you? I am happy to hear from you. முடிஞ்சு, அவ்வளவுதான். அவ்வளவு எழுதுனாலே போதும். பிறகு என்ன செய்யலாம்? We would like to go for a picnic with our friends. இங்க கேள்வியில இருந்து ஆயட் எடுக்கலாம். நீங்க கேள்வியில இருந்து ஆயட் எடுக்கலாம். முடிஞ்ச கையோட நீங்க டைரக்டா வந்துட்டு ஈஸிக்கு போயிருங்க. ரைட்? We shall go to Desaru beach அல்லது we shall go to Malacca. சோ அப்புறம் மலாக்கா பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது வந்துட்டு 2வது. அது முடிஞ்ச கையில அடுத்து என்ன கேக்குறாங்க, அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யலாம். சோ அடுத்த பேராகிராஃப்ல வந்துட்டு அங்க என்ன செய்ய போறீங்க. ஓகே, அப்புறம் அடுத்த பிறங்கால வந்துட்டு என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும். சோ நீங்க கேள்விக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிறங்கான நீங்க சுசன் பண்ணிட்டு போலாம். கடைசியா வந்துட்டு கன்க்ளூஷன் வந்துட்டு பொதுவா நீங்க சொல்லலாம். I hope that you like my suggestion. We are going to definitely enjoy ourselves during the picnic. முடிஞ்சு. Bye. Send my regards to your family. அவ்வளவுதான் கன்க்ளூஷன். டக்குன்னு முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். This is what we call CEFR. புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு? ஹலோ? ஓகே டீச்சர், புரியுது. ஒன்று நீங்க 5 பேராகிராஃப் எழுதலாம். இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன். நடுவுல வந்துட்டு இந்த 3 கேக்குறாங்க பாருங்க. Where shall we go? What can we do? What should we bring? அப்ப இந்த 3 வந்துட்டு 3 பத்தியில எழுதிடலாம். ஷார்ட் வெரி ஷார்ட் பேராகிராஃப்ஸ். அதான் சொல்றேன், 100 சொற்களுக்கு தாண்டாதீங்க. அழகா சின்னங்க முடிச்சிருங்க. ஓகே, அப்புறம் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் முடிஞ்சு. அது ஒரு சாரு. சத்து பிறங்கான். அந்த சத்து பிறங்கால வந்துட்டு இந்த 3 வந்துட்டு அழகா வரிசை எழுதிடலாம். முத இது எழுதிட்டு பிறகு இந்த பார்ட் எழுதிட்டு அடுத்தது இந்த பார்ட் எழுதிடுவீங்க. சோ அது டுவச்சாரு. ஒன்னு 5 பேராகிராஃப் அல்லது 3 பேராகிராஃப். சோ இட் இஸ் அப் டு யூ. ஆனா எழுதும் பொழுது இத பத்தி நீங்க எழுதிட்டீங்க தானே. ஓகே, where shall we go? We shall go to Malacca. அப்ப Malacca பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிறகு இது எழுதுவீங்க. அப்புறம் what should we bring? இது எழுதுக்குள்ள திரும்ப அந்த ஏன் மலாக்காக்கு போறோம்னு பேசக்கூடாது. அந்த மாதிரி கிளம் கபூட்டா பேசுனது திரும்ப நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு இங்க மார்க் வந்துட்டு குறையும். ஆர்கனைசேஷனாக்க சாரு kamu menyusun isi. இங்க மார்க் குறையும். சோ அதனாலதான் சொல்றேன், அழகா அந்த 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 ஃப்ளோவோட நீங்க எழுதணும். அழகா ஐடியாவை வந்துட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும். அது ஒன்று. 2வது, இங்க எப்படிலாம் இன்னும் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம்னா இந்த மாதிரி சொற்களை நீங்க பயன்படுத்தணும். மலையில வந்துட்டு பன்னண்ட வச்சானா அல்லது கத்த பொம்புபோம். இங்க பாருங்க, இதெல்லாம் கத்த பொம்புபோம்.
இணை சொற்கள். தமிழ் ஸ்கூல் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இணை சொற்களை கத்து போகும். மலாயில வந்துட்டு டான், ததாபி இந்த சொற்கள் எல்லாம் வந்துட்டு வாக்கியத்தை வந்து நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. சோ இத பாருங்க, and, but, because, yet, தவிர, கத்து, penanda wacana. penanda wacana ஆங்கிலத்துல வந்து linkers, furthermore, although, okay, in addition, moreover, besides. சோ இந்த மாதிரி சொற்கள் நீங்க ஒரு 3-4 பயன்படுத்தினாலே இங்க உங்களுக்கு ஈஸியா 4-5 கொடுத்துருவாங்க. 5 கொடுக்கலனாலும் 4 கையில இருக்கு. சோ இதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். So that is why I asked you to answer first. எதுவுமே லேர்ன் பண்ணாம நீங்க ஜவாப் பண்ணும்பொழுது இப்ப நீங்க கம்பேர் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க செய்யலாம் இன்னும் மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க எடுக்கிறதுக்கு. So that is what I'm telling you, learning is a process. Okay, alright. கடைசியா வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு நான் பார்ட் பை பார்ட் நான் சொல்லி கொடுப்பேன். அத நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்துட்டு 3 கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா 3 மார்க் கையில இருக்குது. ஓகே, எப்படி 4 போறோம், எப்படி 5க்கு போறோம், இந்த லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு நான் வந்து கிராமர் ரூல்ஸ் வந்து சொல்லி கொடுப்பேன். ஏன்னா அதை நான் படிக்கும் பொழுது உங்களால எழுத முடியுது, ஆனா அங்கங்க கிராமர் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே மிஸ்டேக் இருக்குது, அவ்வளவுதான். ஓகே, சோ அதனால நினைச்சு கொள்ளாதீங்க, டீச்சர் ஐ am very weak in English, I don't think so I can score in English. அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, லாங்குவேஜ் அதாவது கிராமர்லாம் இங்கதான் வரும், ஒரு 5 மார்க் தான். சோ மற்றபடி பாருங்க, உங்களுக்கு நீங்க எப்படி எழுத போறீங்க, கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கு 5. கடைசியா தான் லாங்குவேஜ்ல vocabulary நீங்க பயன்படுத்துற சொற்கள், கிராமர், பங்க்சுவேஷன்னா முற்றுப்புள்ளிங்க சரியா வைக்கிறீங்களா, தண்ட நோக்டா, தண்டு கோமு, உருபுசா, உருஃப்கச்சின், இதெல்லாம் இங்க வந்துரும். சோ அதனாலதான் சொல்றேன், உங்களால சுலபமா இங்க வந்து 3 புள்ளிகள் எடுக்க முடியும். சும்மா ஒரு குத்து மதிப்பா போட்டு பாருங்க, இங்க வந்துட்டு 4, இங்க வந்துட்டு 4, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, எவ்வளவு ஆச்சு? 4 4 8, ஓகே 8 3 11, இங்க ஒரு 3 போட்டீங்கன்னா 14. 14 மார்க்ஸ் இஸ் ரெடி. சுலபமா 14 மார்க்கள் எடுத்துட்டீங்க. So this is how you should plan your work. இப்ப நம்ம இந்த கட்டுரையை படிச்சுட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சி வந்துட்டு கண்டென்ட், அதாவது ஈஸி. அவங்க எழுதி இருக்குது அத்தனையும் வந்துட்டு கேட்ட கட்டுரைக்கு ஏற்புடையதாக இருக்கா, நீங்க கேள்வி எல்லாம் கையில வச்சிருக்கீங்க தானே, சோ நம்ம அங்க கம்பேர் பண்ணிக்குவோம். ஓகே, ஹாய் எமி, ஹவ் இஸ் கோயிங். ஓகே, இங்க வந்துட்டு கிராமர் மிஸ்டேக் இருக்குது. ஆல்ரைட், ஹவ் ஆர் யூ அப்படி கூட கேட்கலாம், அவ்வளவு சிம்பிளா. சரி, நான் டீச்சர் வந்துட்டு ரேட்ல போடுறேன், ஹவ் ஆர் யூ முடிஞ்சு. ஓகே, சிம்பிளா முடிச்சிருங்க, ஹவ் ஆர் யூ, அவ்வளவு போதும். ஓகே, சரி, அடுத்தது வந்துட்டு இப்ப நம்ம எல்லாமே நம்ம திருத்துறோம், நம்ம வந்து ஈஸி முதல்ல பார்ப்போம். கண்டென்ட் ஈஸி தானே. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கேள்வியில என்ன கேட்டாங்க, ஹாலிடேக்கு போறோம். ஓகே, முதல் பார்ட் வந்து என்னது, வேர் ஆர் வி கோயிங். ரெண்டாவது என்ன அங்க போய் செய்யலாம், வாட் கேன் வி டூ. மூன்றாவது வாட் ஆர் தி திங்ஸ் தட் வி ஹேவ் டு பிரிங். சரி, இப்ப நம்ம செக் பண்ணுவோம், அந்த 3 இங்க ஆன்சர் பண்ணிருக்காங்களா பார்க்கலாம். Well, I am Mahesh. Okay, Urubusar. I am Mahesh here. Okay, நம்ம வந்துட்டு இத திருத்தத்துக்கு முன்பதால ஈஸியா முதல்ல பார்த்துருவோம். Well, I am Mahesh here. Sorry, I haven't been in touch for such a long time. I have had a school holiday for 1 week, so I have decided to come to your hometown. I would be moved by tomorrow morning. I was really missed you a lot. Okay, நீங்க எழுதுனத நான் அப்படியே படிக்கிறேன். Once I have done reach, we would move on out for some shoppings and watch movie. I can't wait for it to meet up you and me. Hope so you would be get ready for it. Okay, முதலாவது எங்க போலான்னு சொல்லிருக்காங்களா பாருங்க. இல்ல டீச்சர். கேள்வியில என்ன கேட்டாங்க, ஹாலிடே வருது, நம்ம வந்துட்டு எங்க போலாம். ஓகே, எங்க சொல்லிருக்காங்களா எங்க போலான்னு, சொல்லிருக்காங்க. எங்க சொல்லிருக்காங்க, ஷாப்பிங்.
ஷாப்பிங் போலானே. ஓகே. அதெல்லாம் வந்துட்டு எங்க போலான்னு சொல்லியிருக்காங்களா? அங்க போய் என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல டீச்சர். பொதுவா இடம் தானே. ரைட். நம்ம tempat தானே. எங்க போலாம்னு கேட்டாங்க. அப்ப நீங்க சொல்லணும். ஓகே. அங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம்னாக்கா அப்ப என்கிட்ட புலிப்பான். அது வந்து bahagian dua soalan ஆயிடுச்சு. புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டா? டீச்சர் அப்ப இந்த 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 ஆன்சர்ல வந்துட்டு ஒரு பார்ட் குறையுது. எங்க போலான்னு சொல்லல அவங்க. பீச் சொல்லியிருக்கலாம். ஓகே. அல்லது ஜங்கல் ட்ரெக்கிங், கேம்பிங், அங்க இடத்தோட பேர் சொல்லணும். டேசாரு அல்லது வந்துட்டு ராக் கார்டன் அந்த மாதிரி இடத்தோட பேர்லாம் சொல்லலாம். ஓகே. சொல்லல. அப்ப அங்க மார்க் குறைஞ்சிருச்சு. என்னது பார்ட் 2 அங்க போயிட்டு என்ன செய்யலாம்? ஓகே. ஆக்டிவிட்டி இருக்கா பாருங்க. ஆக்டிவிட்டி இருக்கா பாருங்க. இல்ல டீச்சர் ஆக்டிவிட்டி இல்ல. எதுவுமே சொல்லலையாங்க. ஷாப்பிங் சொல்லியிருக்காங்க தானே. ஜஸ்ட் ஷாப்பிங் வாட்ச் Shopping and watch movie. வாட்ச் மூவி இருக்கு தானே. சரி. ஆமா டீச்சர். So once I have done reach, we would move on out for okay வெளிய போலாம். அந்த மாதிரி தான் எனக்கு புரியுது இந்த சென்டென்ஸ். ஷாப்பிங் and also watch movie. So இது நம்ம ஏத்துக்கலாமா பாக்யா duoக்கு? ஏத்துக்கலாம் டீச்சர். ஏத்துக்கலாம். அப்ப இங்க உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கு. ஓகே. இந்த பாட்டுக்கு வந்துட்டு மார்க்ஸ் இருக்கு. ஓகே. பார்ட் 3 வந்து என்னது? பார்ட் 3 என்ன ஜாமா எடுத்துட்டு போலாம்னு கேட்டிருக்காங்க டீச்சர். நம்ம என்ன கொண்டு போகணும்? What should we bring? ஓகே. சொல்லிருக்காங்களா என்ன கொண்டு போகணும்னு? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். ஓகே. இல்ல. அப்பனா நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க இப்ப? ஓகே. சி எவ்வளவு கொடுக்க போறீங்க? கோசம் எவ்வளவு கொடுக்க போறீங்க? மொத்த புள்ளிகள் 5. 5ல எவ்வளவு கொடுக்கலாம்? 3. 3 கொடுக்கலாங்களா? இல்ல 2 தான் வருமோ? எஸ். ஏறக்குறைய 2 தான் வரும். ஏன்? ஒரு பார்ட் தான் அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? டீச்சர் 2 பார்ட்ஸ் அவங்க ஆன்சர் பண்ணல. அப்ப மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்துட்டு 2 தான் கிடைக்க போகுது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி கட்டுரை எழுதணும்னு? ஓகே. ஓகே. இப்ப கம்யூனிகேட்டிவ் எச்சிஃப் எவ்வளவு கொடுக்க போறீங்க? இப்ப உதாரணத்துக்கு கேள்வி நீங்க படிச்சுட்டு இந்த மாதிரி விட இருக்கு. இப்ப உங்களால என்ன என்ன தோணுது? இவருக்கு வந்துட்டு கேள்வி புரிஞ்சிருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல டீச்சர். அவருக்கு கேள்வி புரியல. இல்ல டீச்சர். வந்து ஆல்ரெடி அவங்க ஹோம் டவுன் தான், சொந்த ஹோம் டவுன் தான் வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து அதே சொல்லியிருக்காரு, ஐ கேம் யோர் ஹோம் டவுன். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அவுட் ஃப்ரம் சப்ஜெக்ட். Exactly. Very good. கேள்வியில என்ன சொல்லிருக்காங்க? Amy, okay, has come to your hometown and she is suggesting to go for holiday. Okay. இங்க வந்துட்டு so I have decided to come to your hometown சொல்லிட்டு இங்க பாருங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பகுதியில நீங்க படிங்க இத. தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க படிங்க. என்ன சொல்லிருக்காருனாக்கா நான் வந்துட்டு டிசைட் பண்ணிருக்கேன் to come to your hometown. அப்ப இந்த இடத்துல அவர் தப்பா புரிஞ்சிட்டாரு. உண்மைதாங்களே? ஆமா டீச்சர். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவருக்கு வந்துட்டு கம்யூனிகேட்டிவ் அச்சீவ்மெண்ட்ல வந்துட்டு ஏறக்குறைய 1 அத்தாப்போன் இவ்வளவுதான் கிடைக்க போகுது. மோசம் கிடைக்காது. ஏன்னா ஏதோ எழுதியிருக்காரு பாருங்க. கண்டிப்பா அவருக்கு ஈஸி இருக்குது. ஆனா தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சில இடத்துல வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. கேள்வியை வச்சுட்டு லாரி பண்ணியாச்சு. இப்ப புரியுதுல உங்களுக்கு சிஏன்னா என்னதுன்னு? டீச்சர். ஓகே. வெரி குட். அடுத்தது வந்து என்னது? ஆர்கனைசேஷன். பாருங்க. இருக்குங்களா? இல்ல டீச்சர். இல்ல. ஓகே. மார்க் எவ்வளவு போகுது? பிரங்கான் இல்ல. சரி. அந்த 3 பாட்டு வந்துட்டு வரிசையா எழுதிருக்காங்களா? where to go, what can we do there and what are the things that we should bring. அந்த 3 பாட்டு இருக்குங்களா வரிசையா? இல்ல டீச்சர். ஹாய் சொல்லிருக்காரு. கடைசியில வந்துட்டு பாய் சொல்லிருக்காரு. சோ இதெல்லாம் நம்ம இன்ட்ரோ கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம். ஆமா தானே? எஸ் டீச்சர். இந்த கடைசி சென்டென்ஸ் படிங்க. hope என்ன எழுதிருக்காரு? hope you would be get ready for it. Okay. ஏதோ ஒரு கன்க்ளூஷன் மாதிரி தெரியுது தானே? saya mengharapkan அப்படிதானே வருது? ஆமா டீச்சர். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இவருக்கு வந்துட்டு 2.
கோசம் கிடைக்க தேவையில்லை, வாய்ப்பே இல்லை. ஜப்பான் மொழியில வேற மொழியில எழுதினாக்க கோசம் போட்டுருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி கட்டுரை என்ன சொன்னாங்க மார்க்ஸ் எடுக்குதுன்னு? கடைசியா வந்துட்டு லாங்குவேஜ். ஓகே, ஏற்கனவே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லாங்குவேஜ்? IS is 5. சோ எவ்வளவு கொடுக்க போறீங்க? இமேஜின் that you are an examiner. எவ்வளவு கொடுக்கலாம் ஏற்கனவே? 1 இல்ல 2 தான் டீச்சர். எக்ஸாக்ட்லி அங்கதான் போகும். ஓகே, இப்ப நானாக்கா அதான் கொடுப்பேன். 2. ஓகே ஃபைன். சோ உங்களுக்கு தோற்ற புள்ளி எவ்வளவு சொல்லுங்க இப்ப? இந்த ஸ்டூடெண்டோட 10 டீச்சர். 4. ஓகே, லெட்ஸ் சே இங்க வந்துட்டு 1. ஓகே, 2 4 5 6 7 7 மார்க்ஸ் இல்லனா 8. சோ இந்த ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு 7 ataupun 8. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா டீச்சர். புரியுதுங்களா? ஓகே, daripada 20. சோ இப்படிதான் கட்டுரை வந்து மார்க் பண்ணுவாங்க. So this is how you should understand. தெரியுதுங்களா? ஓகே ஓகே, இப்போ நீங்க மார்க் கொடுங்க. டீச்சர் முதல்ல இது 2 மார்க். ஓகே, very fast. ஓகே, படிச்சு பாருங்க முதல்ல. Hi, Amy, I'm very excited about this. I also hope that we all going to spend time together. In the beach, we can play beach ball or can have a mini swimming competition. We also can enjoy the beautiful sunset by evening together. We also can bring our favorite snacks and soft drinks too. It will be fun, I guess. I'm sure this is gonna be a super fun and memorable trip. Bye from okay Kusumlata. Alright, what do you think about this? முதல்ல அந்த 3 பாட்டு ஆன்சர் பண்ணிருக்காங்களா பாருங்க. ஆமா 2 தான் டீச்சர். 2. ஓகே, முதல்ல என்னது where to go ஆன்சர் பண்ணிருக்காங்களா? பீச் மட்டும் தான் போட்டுருக்காங்க. Alright, at least அவங்க சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு இடம் in the beach. ஆனா பீச்சோட பேர் சொல்லல, ஆனா ஏதோ சொல்லிருக்காங்க. ஆமா தானே? ஆமா டீச்சர். அப்புறம் part 2 வந்துட்டு அங்க போய் ஓகே, அங்க போய் என்ன செய்யலாம் சொல்லிருக்காங்க. ஆமா தானே? எஸ் டீச்சர். என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க? Which sentence explains that we can play beach ball? Beach ball. Okay. Mini game. Swimming. ஓகே, இதெல்லாம் சொல்லிருக்காங்க. இது வந்து part 2. Am I correct? ஓகே, அடுத்தது part 3. What we can bring. ஓகே, what do you think about this sentence? இந்த sentence என்ன நினைக்கிறீங்க? எலபரேட் பண்ணிருக்காங்க சார். எலபரேட் பண்ணிருக்காங்க தானே? இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி என்ன செய்யலாம்னு சொல்லிருக்காங்க தானே? We can also enjoy the beautiful sunset. Even this one is actually answering part 2. அங்க போய் என்ன செய்யலாம்? We can enjoy the beautiful sunset by evening or in the evening. Right. Okay. இது வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த part? அப்ப we should bring. What we should bring. Okay, இது வந்து part 3. We can also bring our favorite snacks and soft drinks too. Okay, அப்ப what do you think about the content? சார் 3 டீச்சர். 3 5 மார்க் டீச்சர். ஓகே, 5 கொடுக்கணுங்களா? டீச்சர் இல்ல டீச்சர் 3 வரும். 4 கொடுக்கலாம் டீச்சர். ஓகே, 4 கொடுக்கலாம். ஓகே, இப்ப டீச்சர் வந்து எவ்வளவு கொடுக்க போறேன்னா 3 கொடுக்க போறேன். சரி, ஏன்? ஏன்னா ஜஸ்ட் பீச் அதோட மெயின் எந்த பிளேஸ்னு சொல்ல. ஓகே, வெரி குட். ஒண்ணு இங்க வந்துட்டு பேர் கொடுத்துருக்கலாம், டெசாரு பீச் அப்படி சொல்லிட்டு. நம்பர் 2, வாக்கியம் வந்து அவங்க எலபரேட் பண்ணல. பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா எலபரேட் பண்ணல. நான் என்ன சொன்னேன்? எலபரேஷன்னா ஒரு ஹோல் பேராகிராஃப் இல்ல. இப்ப பாருங்க, we can also bring our favorite snacks and soft drinks too. ஓகே, இங்க வந்துட்டு ஒரு எலபரேஷன் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அயத் தம்பஹான், அயத் உருஹயன் இந்த ஈசிக்கு கொடுக்கலாம். சரிதுங்களா? ஓகே, சோ அதனாலதான் 3 கொடுத்துருக்கோம். ஓகே, வாட் டு யூ திங்க் அபௌட் CA? CA வந்து 3 தான் டீச்சர். 3 4 தான் வரும். ஓகே, யாருக்குரிய பாருங்க, அவங்க கோர்வே பாருங்க, முத பீச்சுக்கு போலாம், அங்க போயிட்டு என்ன செய்யலாம், பிறகு வந்துட்டு என்ன கொண்டு போகலாம், அவங்க கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்களா இல்லையா? அங்க பாருங்க, it will be fun, I guess. I'm sure this is going to be a super fun and memorable trip. அழகா இருக்குங்க தானே அவங்களோட இன்ட்ரோல இருந்துட்டு. ஆமா டீச்சர்.
ஓகே சோ இங்க எவ்வளவு 4 marks சரி கொடுக்கலாம் 4 டீச்சர். சார். ஓகே 4 கொடுத்திருக்கலாம் ஐயா. ஆனா 1 குறையுது. என்ன அங்க இல்ல? 2 விஷயம் குறையுதுன்னு சொல்றேனே. என்ன அங்க இல்ல? ஆர்கனைசேஷன்ல என்ன இல்ல? இப்ப யார் சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன இல்லன்னு சொல்லுங்க ஆர்கனைசேஷன்ல. இது என்னது? லிங்கர் லிங்கர்ஸ்னா என்னது? லிங்கர்ஸ்னா அதோட கனெக்டிங் Move over besides but And okay or because ஆல்டர்ஸ் இதெல்லாம் நீங்க எழுதிருக்கலாம். ஓகே என்ன எழுதிருக்காங்க பாருங்க. ஓ எழுதிருக்காங்க பாத்தீங்களாங்க. ஆமா டீச்சர். அப்ப ஓகே இது மாதிரி ஓகே அப்ப இதெல்லாம் கொஞ்சம் பாய்ச்சிருக்காங்க. இது பாய்ச்சிருக்காங்களா? moreover besides firstly இது மாதிரி தான் பாய்ச்சிருக்காங்களா? பன்னெண்டு வச்சானா இல்ல கண்டிப்பா டீச்சர். இல்ல. இல்ல. ஓகே சோ அதனால அவங்களுக்கு ஓகே ஏன் 3னா பாருங்க ஹாய் சொல்லிருக்காங்க from பிறகு அவங்களோட இன்ட்ரோ அழகா இருக்கு. Amy, I'm very excited about this. I also hope that we will be going to spend time together. அதுக்கப்புறம் தான் அவங்க ஈஸிக்கே போறாங்க அந்த 3 கேள்வி. அப்புறம் பாருங்க அழகா முடிச்சிருக்காங்க. I'm sure this is going to be a super fun and memorable trip. ஓகே இப்போ புரியுதுங்களா? ஓகே அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? இப்படி பிரிச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு புறங்கான் பாக்குறது தெரியுதா? இப்ப தெரியுதுங்களா புறங்கானு? தெரியுது. அந்த 3 ஈஸியா நடுவுல இருக்குது. பிறகு கன்க்ளூஷன். இங்க வந்து கொஞ்சம் ஹூராய் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹூராய் பண்ணிருக்கலாம். ஓகே இப்படி எழுதிட்டாங்கனாக்கா இங்க 4 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க கொஞ்சம் ஹூராயன்னு போட்டாங்கனாக்கா 5 கூட போயிடலாம். இதெல்லாம் சேர்க்கணும். moreover besides இந்த மாதிரி எல்லாம் இங்க போட்டாங்கன்னா இது 5க்கு போயிடும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே நான் இன்னைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா அடுத்த லெசன்ல வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு கிராமர் சொல்லி கொடுக்க போறேன். சோ ஃப்ரம் தேர் யூ கேன் லேர்ன் எப்படி வந்து நம்மளுடைய சென்டென்ஸை வந்துட்டு கிராமட்டிக்கலி கரெக்டா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட் இஸ் கோயிங் டு பி அவர் நெக்ஸ்ட் லெசன். ஓகே லாங்குவேஜ் என்ன நினைக்கிறீங்க நீங்க? வாட் யூ திங்க் அபௌட் லாங்குவேஜ்? அழகா இருக்கு டீச்சர். லாங்குவேஜ் ஓகே டீச்சர். 4 So, டீச்சர். 5 கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா நீங்க? 5 வர டீச்சர் 4 வரும். இங்க மிஸ்டேக் இங்க மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே டீச்சர் இன்றைக்கு நான் இத வந்துட்டு கம்ப்ளீட்டா மார்க் பண்ணனாக்கா இன்னும் டைம் எடுக்கும். ஆக்சுவலி தேர் ஆர் சம் மிஸ்டேக்ஸ். ஓகே இந்த வார்த்தைனா என்னது? gonna. gonna என்னது? What is the meaning of gonna? Going to be. Going to. ஓகே நம்ம இது வந்து அமெரிக்கனோட இங்கிலீஷ். நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. going to. சரிங்களா? ஓகே ஆல்ரைட். சரி அப்ப லாங்குவேஜ் வந்துட்டு ஏறக்குறைய உங்களுக்கு 3 தான் வரும் இங்க. சரி அப்ப டோட்டல் CA நோட் நீங்க மார்க் கொடுக்கல. ஓகே CA பண்ணிட்டீங்க பா CA. இவங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா கேள்வி? புரிஞ்சிருக்கு டீச்சர். புரிஞ்சிருக்கு டீச்சர். பட் அவங்களுக்கு தெரியல எப்படி செய்யணும். ஓகே புரிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீடைலா எழுதிருக்கலாம். am I correct? Yes. டீச்சர். சோ அப்ப நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க? கரெக்ட் டீச்சர். 3 டீச்சர். 2 கொடுக்கலாம் டீச்சர். அவங்களோட ஆக்சுவலி இப்படிதானே இருந்துச்சு அவங்களோட கட்டுரை. ஆமா டீச்சர். இதான் இருந்துச்சு. டீச்சர் என்ன கொடுக்கலாம்? 3 கொடுக்கலாம். சோ அவங்க டோட்டல் 12 டீச்சர். 12. 12 டீச்சர். 12. இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி கொடுக்கணும்னு?